இது இதோட சேர்த்து சவுண்ட் மாஸ்டர் ரெக்கார்டிங், அதாவது அந்த ஆடியோ ரைட்ஸ் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஆமா அவங்களுக்கு 50%. இப்போ ஒரு ₹100 ராயல்ட்டி நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, அதுல ₹50 வந்து பப்ளிஷருக்கும் மியூசிக் ஓனர்ஸுக்கும், ₹25 வந்து லிரிசிஸ்டுக்கும், ₹25 வந்து கம்போசருக்கும் போகணும். இதுதான் வந்து ஆஸ் பர் காப்பிரைட் ஆக்ட் 1957 2012 அமெண்ட்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றேன், எனக்கு வந்து அந்த ராயல்ட்டி 100% எனக்கு தான் வேணும். கம்போசர் கிட்ட, ஆத்தர் கிட்ட வந்து நான் வந்து ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு நானே அதை கிளைம் பண்ணலாம் அப்படின்னா அது முடியாது. முடியாது. இட் இஸ் நாட் சோ பாசிபிள். இது ஒரு டீமா தான். ஒரு 4 பேர் இருந்தா அந்த 4 பேருக்கு தான். டீம்னு சொல்ல முடியாது. அந்த பப்ளிஷர், ஆத்தர், கம்போசர் 3 பேர். 3 பேருக்கு. 3 பேர். ஓகே. இப்போ நானே வந்து பப்ளிஷராகவும் இருக்கலாம், நானே ஆத்தராகவும் இருக்கலாம், நானே கம்போசராகவும் இருக்கலாம். பப்ளிஷர்னா ஒன்றும் கிடையாது. அதான் ஆடியோ ரைட்ஸ் ஓனர் யார். இப்போ நான் வந்து ஒரு ₹1,00,000 செலவு பண்ணி ஒரு ட்ராக் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அதுக்கு ஓனர். அன்டில் அன்லெஸ் நான் வந்து அந்த ரைட்ஸ் வந்து ஒரு ஆடியோ லேபிளுக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கோ நான் அதை விற்காத வரைக்கும். ஸோ வித்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து அந்த பப்ளிஷிங் ராயல்ட்டி, அந்த பப்ளிஷிங் அந்த ரெவன்யூன்னு அத்தாரிட்டி சொல்லுவாங்க. ஃபுல்லா ஆமா, அவங்களுக்கு போகும். அந்த ராயல்ட்டியும் ஆமா. அவங்களுக்கு போகும். இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரெவென்யூ, ஒண்ணு வந்து மியூசிக் பப்ளிஷிங் ரெவென்யூ. அந்த மியூசிக் பப்ளிஷிங் ரெவென்யூன்னு வரும்போது தான் ஐபிஆர்எஸ் வில் கம் அண்ட் ப்ளே த ரோல். இந்த ராயல்ட்டி கலெக்ட் பண்றது. ஏன் வந்து ஐபிஆர்எஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டரா இருக்கீங்க. நீங்க தனியா போய் உங்களோட சாங் வந்து எங்கெங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நீங்க மானிட்டர் பண்ண கண்டுபிடிக்க முடியாது. முடியாது. யூடியூப்லயும் ஓடலாம், ம். இன்ஸ்டாகிராம்லயும் ஓடலாம், ஃபேஸ்புக்ல ஓடலாம். எங்க வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு ஊர்ல டேப்ல ஓடலாம், ரேடியோல ஓடலாம், எதுல வேணாலும் ஓடலாம். ஓடலாம். இப்போ வந்து கமர்ஷியலா வந்து வேற ஏதாவது மியூசிக் இஸ் பிளேடு. இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு ஈவென்ட் ஆகட்டும், இல்ல ஒரு மீட்டிங்ல சாங் ப்ளே பண்றாங்க. பப்ளிக்கா பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. இப்போ ஒரு லைவ் அப்படின்னா கூட கான்சர்ட் நடக்குது. காப்பிரைட் ஆமா. கண்டிப்பா வந்து ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க சார். ரிசப்ஷன் ஏதோ ஒரு இதுல நம்ம பாட்டு ஆக்சுவலி போடுறாங்க. கல்யாணத்திலயோ, ரிசப்ஷன்லயோ, இப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து இப்போ தாஜ் ஹோட்டல்ல ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அங்க வந்து நீங்க வந்து லைசென்ஸ் எடுத்து தான் ஆகணும். மியூசிக் லைசென்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனி டீம் இருக்கு. சோ இந்த பாட்டெல்லாம் நாங்க போட்டுக்கலாம் ஆமா, அப்படிங்கிறது ஆமா.